அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நேர்களே, நண்பர்களே, மக்களே, இன்றைய விவாத நிகழ்ச்சிக்கு அனைவரும் அன்போடு வரவேற்கும். இன்றைக்கு நாம் எடுத்திருக்கக்கூடிய தலைப்பு, வெள்ளாடும் ஓனாயும் ஒன்று சேர முடியாது, இபிஎஸ் பேட்டி. தொடர் தோல்விக்கு ஒற்றை தலைமை காரணம், ஓபிஎஸ் பதிலடி. மீண்டும் அதிமுகவில் சசிகலா இணைய வேண்டும், தொண்டர்கள் சுவரொட்டியால் மதுரையில் பரபரப்பு. இபிஎஸ் ஓபிஎஸ் சசிகலா இணைவதற்கு தடை என்ன என்கின்ற அடிப்படையில் இன்றைய விவாத நிகழ்ச்சி பயணிக்க இருக்கிறது. நம்முடைய விவாத நிகழ்ச்சியினுடைய அழைப்பாளர்களை அறிமுகம் செய்து வைக்கலாம். அரங்கத்தில் முதலாவது முன்னாள் அதிமுக நிர்வாகி திரு ஆவின் வைத்தியநாதன் அவர்களை வரவேற்கிறோம். வணக்கம் சார். அடுத்தபடியாக அரங்கினில் அதிமுக இலக்கிய அணியை சார்ந்த திரு விஜயகுமார் அவர்கள், அதிமுக விஜயகுமார், வணக்கம். வணக்கம். அடுத்தபடியாக மூத்த பத்திரிகையாளரும் மட்டுமின்றி பல்வேறு பன்முகத்தன்மை கொண்டவருமான திரு வி.எஸ். ராமன் அவர்கள் அரங்கினில், வணக்கம் சார். இன்னும் ஒரு சில நொடிகளில் இணைய மொழியாக தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்ய இருக்கிறார் அரசியல் விமர்சகர் டாக்டர் சிங்கத்தமிழச்சி அவர்களை வரவேற்கிறோம். நம்ம நிகழ்ச்சிக்கு உள்ளே நாம் செல்லலாம். இன்றைக்கு குறிப்பாக ஜெயலலிதா அவர்களுடைய பிறந்தநாள் விழா. இந்த பிறந்தநாள் விழா அதிமுக தொண்டர்களிடையே மிக உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. தமிழகம் எங்கும் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டு வருகின்றன. அதில் ஒவ்வொரு சுவரொட்டிகளிலும் தங்களுடைய ஆதரவாளர்கள் தங்களுக்கு ஏற்றார் போல சசிகலா அவர்களே அதிமுகவில் நீங்கள் மீண்டும் இணைய வேண்டும் என்கின்ற அடிப்படையில் மதுரையில் சுவரொட்டி ஒட்டியதனால் அது பரபரப்பாக பேசு பொருளாக மாறியிருக்கிறது. மட்டுமின்றி நேற்று ஏன் ஓபிஎஸ்ஐ நீங்கள் அதிமுகவில் இணைக்கக்கூடாது என்கின்ற அடிப்படையில் பத்திரிகையாளர்கள் கேட்ட கேள்விக்கு அதிமுக பொதுச் செயலாளர் திரு இபிஎஸ் அவர்கள் வெள்ளாடும் ஓனாயும் ஒன்று சேர முடியாது என்கின்ற அடிப்படையில் அவர் பேட்டி கொடுத்திருந்தார். அவருக்கு கவுண்டர் ஃபைல் செய்யும் விதமாக உசிலம்பட்டி எம்எல்ஏ திரு ஐயப்பன் அவர்கள் பலியாடு தான் ஓபிஎஸ், ஊர்ந்து வந்த ஓனாய் தான் இபிஎஸ் என்கின்ற அடிப்படையில் அவர் கவுண்டர் கொடுத்திருந்தார். இப்போது இந்த மூன்று பேரும் சேருவதற்கு என்ன தடையாக இருக்கிறது? அது ஈகோவா, அல்லது அவர்களுக்கு உண்டான மறைமுக பகை உணர்ச்சியா, அல்லது வேறு ஏதேனும் பின்புலங்கள் அவர்களை சேருவதற்கு நெருடலாக இருக்கிறதா என்கின்ற அடிப்படையில் நாம் சொல்ல போகிறோம். அடிக்கடி எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான இபிஎஸ் அவர்கள் ஊடகங்களில் அதிமுக இல்லாமல் டிபேட்டே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி எல்லா பேட்டிகளிலும் பத்திரிகைகளும் நம்ம பார்த்துருக்கிறோம். அது உண்மைதான். ஏனென்றால் இன்றைக்கு அதிமுக பலவீனப்பட்டு இருக்கிறதா என்கின்ற ஒரு சூழ்நிலைமை அனைவராலும் பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியினுடைய தன்னுடைய முதல் கருத்தை பதிவு செய்ய இருக்கிறார் திரு ஆவின் வைத்தியநாதன் அவர்கள். சார், என்ன தடை மூணு பேரும் ஒன்று சார்? அவர் நலனை பார்த்து அவர் பயப்படுறதான் தடை. யாரோட நலனை பார்த்து? அண்ணன் எடப்பாடியார் அவர்கள், அவர்களுடைய நலன் மீது அவர்களுக்கே நம்பிக்கை இல்லை. எல்லாரையும் துரோகம் பண்ணிட்டு மேலே ஏறி வந்தார். திரும்ப நம்ம இவங்கெல்லாம் உள்ளே சேர்த்தோமா நம்மளை மேலே பண்ண துரோகத்துக்கு பழி தீர்த்துருவாங்க. ஒரு அச்ச உணர்வு காரணமாக அது காரணம். வேறு எந்த காரணமும் எனக்கு உள்ளபடியாக இருக்கிறதா தெரியல. அப்போ உசிலம்பட்டி எம்எல்ஏ சொன்னதை நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? பலியாடு தான் ஓபிஎஸ், ஊர்ந்து வந்த ஓனாய் தான் இதில். அதாவது கட்சி இனிமேல் அது மாதிரி வார்த்தைகளை யாரும் அண்ணன் எடப்பாடியாரும் பயன்படுத்த வேண்டாம், உசிலம்பட்டி எம்எல்ஏவும் பயன்படுத்த வேண்டாம். ஏன்னா இப்போ இன்னும் 10 நாள் இயக்கம் ஒன்றிணைய போகிறது. என்ன சொல்கிறீங்க? 10 நாளில் கட்சி ஒன்றிணைய போகிறது. இனிமேல் இப்படிப்பட்ட தரித்த வார்த்தைகளை யாரும் பயன்படுத்த வேண்டாம். அதன் அடிப்படையில் ஓபிஎஸ் சூசமா சொன்னாரா மோடி அவர்கள் அதிமுகவை இணைக்க வேண்டும்னு என்கிட்ட சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு? மோடி இணைக்கிறாரோ இல்லை அமித்ஷா இணைக்கிறாரோ இல்லை, கட்சி இணையுது 10 days. இணையலைன்னா கட்சி அண்ணன் எடப்பாடியார்லேருந்து மேலும் அந்த முன்னாள் மந்திரி அதில் 50% பேர் சிறைச்சாலைக்கு செல்வது உறுதி. மழை பின்னப்பட்டுவது டபுள் இன்ஜின் ஆட்சி தமிழ்நாட்டில், டெல்லிக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் உருவாக்க அதிமுக வந்தால் அதிமுக தலைமையோட ஆட்சி, அதிமுக தலைமையில் ஆட்சி, அதிமுக வரலன்னா பிஜேபி தலைமையில் ஆட்சி. அவ்வளோதான் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. மிசைல் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. 10 நாள் தான், ரொம்ப நாள் தான் நம்ம வெயிட் பண்ண வேண்டியதில்லை. உங்களுக்கு தெரியும், நாங்கள் சொன்னால் கரெக்டாக சொல்லுவோம். இதை நான் சொல்லலை, அண்ணன் சிவி சண்முகம் நேற்று மிக ரகசியமான ஒரு திருட்டு அவரே வாய் தந்து சொன்ன. இது ஒரு பெரிய பிரேக்கிங் நியூஸ். ஆமாம், அண்ணன் சிவி சண்முகம் இந்த வார்த்தையை நேற்று பயன்படுத்தியிருக்கிறார். அதனுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு அண்ணன் தங்கமணியும் அவரோட வலதுகரம் யார் அண்ணன் எடப்பாடியாரோட வேலுமணி கூட நம்ப மாட்டார். அண்ணன் எடப்பாடியார் தங்கமணி அவர் ரொம்ப அவருடைய சொந்தம், இவரோட சொந்தம், இவங்கெல்லாம் ரொம்ப க்ளோஸ். இவங்கெல்லாம் இன்னைக்கு எடப்பாடியார் தலைமையில் நடக்கிற அம்மாவோட பிறந்தநாள் நிகழ்ச்சியை புறக்கணிச்சிருக்காங்க. அண்ணா உடனே சொல்லுவார் என்னண்டு, இல்லை அவங்க ஊரில் வருஷம் ஊர்லேயே நிகழ்ச்சி பண்ணுவாங்க. முதல்ல தலைமை கழகம் பொதுச் செயலாளர் அம்மா இருந்தபோதும் சரி, அண்ணன் எடப்பாடியார் இருந்தபோதும் சரி, பொதுச் செயலாளர் தலைமையகத்தில் இருந்த நிகழ்ச்சியை முடிச்சுட்டு தான் ஊருக்கு போய் ஃப்ளைட்டில் போய் அதில் போய் நல்லா கலந்துப்பாங்க. ஆனால் அம்மாவோட 76வது பிறந்த நாளை அதிமுக தொண்டர்கள் என்ன சபதம் எடுத்திருக்காங்கன்னா,
அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றிணைய வேண்டும். இந்த ஒற்றுமைக்கு ஊர் விளைவிக்கின்ற எப்பேற்பட்ட பொதுச் செயலாளராக இருந்தாலும் சரி, அவர் ஒருங்கிணைப்பாளராக இருந்தாலும் சரி, தூக்கி எறிய வேண்டும். திராவிட முன்னேற்ற தீயசக்தி திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி கட்டளிலிருந்து அகற்ற வரை ஓய மாட்டோம். அம்மாவின் 77வது பிறந்த நாளில் தொண்டர்கள் வந்து சபதம் ஏற்றிருக்கிறார்கள். தொண்டர்களுடைய இந்த உணர்ச்சி பூர்வமான விஷயத்தில் யார் விளையாடினாலும், அது உசிலம்பட்டி எம்எல்ஏவாக இருந்தாலும் சரி, எடப்பாடி தொகுதி எம்எல்ஏவாக இருந்தாலும் சரி, யாரா இதெல்லாம் புரிந்து கொண்டு தான் அண்ணன் செங்கோட்டையான்ல இருந்து தங்கமணியிலேருந்து வேலுமணியிலேருந்து அமைதி காக்கிறார்கள். இல்லை 10 நாளில் இணையம்ன்ற சிவி சண்முகம் சொல்லியிருக்காரு. இதனால் உங்களுக்கு பொதுவெளியில் சொல்லி இதனால் உங்களுக்கு அது பாதிப்புறாதா? இதில் என்ன பாதிப்பு? அவர் சொல்லணும் மறுக்க முடியுமா? அவர் யார் இடத்துல சொன்னார்னு நான் சொல்கிறேன். இதுக்கு அதான் இது வந்து டெல்லியோட ஸ்கெட்சி. அண்ணன் இன்னைக்கு அண்ணன் தினமலர் ஒரு யூடியூப் நிகழ்ச்சிக்கு போயிட்டு அண்ணனை தலைமுகத்தில் இறக்கி விடுறதுக்கு வந்தேன் விஜயகுமார். அண்ணா எனக்கு கொஞ்சம் இறக்கி விட்டு போங்க, நான் அந்த வேலைனாரு இறக்கி விட வந்தேன். அந்த ரொம்ப நாளைக்கு அப்புறம் தலைமுகம் பக்கம் போனேன் நான் இன்னைக்கு. நான் வந்து அம்மாவுக்கு வந்து கருப்பு இந்த பேரவையில் இருந்தபோது அம்மாவுக்கு பாதுகாப்பு நாங்கள் தான் எதிர்கட்சி. எல்லா படைய அந்த ரோடு எப்படி இருக்குன்னு தெரியுமா? ஒரு பொதுச்செயலர் அம்மா ஒரு நாளைக்கு 3 முறை வரை வந்திருப்பார். அண்ணன் உடனே சொல்கிறார், என்னன்னா இருந்தாலும் ஒரு 20 பேர் கூட அண்ணன் எடப்பாடியை வரவேற்க ஆள் இல்லையான்னு. ஈவினிங் 20 பேர் இல்லை, சாயந்தரம் அதிர்ச்சி ஆயிடுச்சு. என் கார் அவர் கார் அப்படி இப்படி நிற்குது. அண்ணனை இறக்கி விட்றேன், பார்த்தா அவர் கார் நிற்கிது. அந்த இது சாயந்தரம் ஒரு 5:15 நடந்த மேட்ரு. அப்போ ஒரு அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் வரும்போது மிக பிரம்மாண்டமாக இருக்கும். இப்போ கலையிலேருந்து இருக்கு. அம்மா வந்து 3 முறை வருவாங்க. காலையில் வருவாங்க, மதியம் வந்திருக்காங்க, சாப்பிட்டதுக்கு அப்புறம் லஞ்சு முடிச்சுட்டு வருவாங்க, ஈவினிங் கூட வந்திருக்காங்க. இன்னைக்கு தொழில்நுட்ப இதுக்கு வந்து தகவல் தொழில்நுட்ப நிகழ்ச்சிக்கு அண்ணா வந்திருக்காரு. ஈவினிங் காலையில் வந்து இந்த அம்மா பிறந்தநாள் விழா, சாயந்தரம் வராரு. உள்ளபூர்வமாக உண்மையிலேயே எனக்கு எடப்பாடியை பார்த்து பரிதாபப்படுறதை தவிர வேற ஒன்றுமே தெரியல. இல்லை எல்லா தொண்டர்களும் இன்றைக்கு வந்து பிறந்தநாள் விழா கொண்டாடுறதுனால வராமல் இருந்திருக்கலாம்ல? இல்லை பிறந்தநாள் விழா காலையில் கொண்டாடிட்டாங்க. இந்த கழகத்தின் பொதுச் செயலாளர்னு சொல்லிக்கின்ற அண்ணன் எடப்பாடியார் ஈவினிங் வராது. மாவட்ட செயலாளர் இருக்கணுமா? அது அந்த மாவட்ட சென்னையில் இன்னைக்கு ஈவினிங் பொதுக்கூட்டங்கள் நடக்க இருக்கிறது. அதில் 5 மணிக்கு எந்த பொதுக்கூட்டங்கள் நடக்குது? 8 மணிக்கு மேலே தாங்க பொதுக்கூட்டம் நடக்கும். பொதுச் செயலாளர் வரதை விட பொதுக்கூட்டம் முக்கியமாங்க. சரி, அண்ணன் மறுக்க முடியாது. இது அவரும் பார்த்தார், இந்த கண்கொள்ளா காட்சியை நானும் பார்த்தேன். அவரோட என்னுடைய கார் அங்கே எதிர்க்கிறது. அண்ணனை இறக்கி விட ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த இடத்துல ஒரு காலத்தில் நான் கட்டி ஆண்டேன் அந்த தலைமை காலத்தை. இன்னைக்கு நான் போய் பார்க்கும்போது அதிர்ச்சி ஆயிடுச்சு. அப்படி உள்ளே போயிட்டு வந்திருக்கலாமா? எனக்கு ஒன்றும் இல்லை. எனக்கு வந்து அதிமுக எங்களுடைய அம்மாவோட இது எங்கள் அம்மா ஜானகி அம்மா கொடுத்த இடம். இன்னைக்கு கூட அந்த நான் உள்ளே போகிறதுல யாரும் தலைமை கார் யாரும் தடுக்க மாட்டாங்க சொல்கிறேன். என் கார் எப்போவுமே அம்மா கார் உள்ளே நிற்கும், என் கார் சைடில் நிற்கும். ஆனால் மகாலிங்கத்துக்கு தெரியும். அந்த அளவுக்கு நாங்கள் வந்து அங்கே கோலாட்சி போட்டிருந்த இடம். 3 முறை அம்மா வந்தால் கூட அவர் பிரம்மாண்டமாக கூட்டம் இருக்கும். பொது தொண்டர்கள் வாழ்த்து ஒளி பறக்கும், விசில் அடிப்பாங்க. எப்போ வரமாட்டாங்களான்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க மணிக்கணக்கில். இதோ வந்துட்டாங்க. அந்த ரோடே இன்னைக்கு விரிச்சோடி இருந்தது. லாய்ட்ஸ் ரோடு கல்யாணம் அந்த ரோடு முனையிலேருந்து விரிச்சோடி. இங்கே தான் இல்லை, கேட்டில் தான் இல்லை, அந்த முனைக்குலையாவது இருப்பாங்களேன்னு அங்கேயும் இல்லை. சரி, இப்போ இதை வந்து நான் என்ன சொல்ல வரேன், இதை ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கிற ஒரு பொதுச் செயலாளர் உணர முடியுமா முடியாதா? அப்போ அம்மாவுக்கு வரவேற்பு, அம்மாவுக்கு எப்படி ஒரு கூட்டம் இருந்தது? இவங்க 2 பேரும் ஒத்துமையா இருக்கும்போது ஒருங்கிணைப்பாளர் ஒத்துமையா இருக்கும்போது எப்படி ஒரு கூட்டம் இருந்தது? அப்ப தலைப்பில் இன்னொரு ஒரு சேர்த்திருக்கணும். ஓபிஎஸோடு இருப்பவர்கள் உடன்பட்டு இருக்கிறார்களா அப்படின்ற ஒரு தலைப்பு எப்படி இருந்தது? அதுக்கப்புறம் அம்மா மறைவுக்கு அப்புறம் தியாகத்தலை சின்னம்மா பொதுச் செயலாளராக காலையில் சாயந்தரம் வரும்போது எப்படி இருந்தது அந்த தலைமை கழகம்? இப்போ எப்படி இருக்கு? இதைத்தான் தலைமை உணர வேண்டும் சொல்றேன். இவர் நம் கட்சியை பலப்படுத்தணும்னு சொன்னா நம் இயக்கத்தை பலப்படுத்த என்ன வழியா அதை ஆலோசனை பண்ண மாட்டாரு அண்ணன் எடப்பாடியார். கூட்டணி பலம் வரும். அடுத்தவனை நம்பி ஏயா நீ வந்து சவாரி பண்றது தான் கேட்கறேன் நான். கூட்டணி தானா நம்மளை தேடி வரணும், நம்ம போய் கூட்டணி தேடி போகக்கூடாது. அந்த அளவுக்கு நமது கட்சி வெற்றி பெறும் என்ற ஒரு நம்பிக்கை இருந்தால் தானாக திமுக விட்டு நம்மகிட்ட வர போறாங்க. நம்ம ஏன் நம்ம அவங்களும் தேடி போகணும்? நம்ம வெற்றி பெறும்ல. நம்ம கட்சி இறைக்க சொன்னா ஓனாயம் வெள்ளாடம்னு நீங்க கதை சொல்றீங்க. ஏன் இணைக்கிறதுல உங்களுக்கு என்ன தயக்கம்? இல்ல அதுதான் கேட்குறேன். ஏன் ஓபிஎஸோடு இணைந்து பயணிப்பதற்கு இபிஎஸ்க்கு என்ன தடையா இருக்கு? நான் அதுதான் கேட்குறேன். ஒரே ஒற்றை வாக்கில் இருவர்கள் வெற்றி பெற்றீங்கல்ல. ஆமாம், பொதுச் செயலாளர் அவர் ஒருங்கிணைப்பாளர், இணைப்பாளர். அம்மா வந்து நிரந்தர பொதுச் செயலாளர். அந்த இடத்த வந்து அம்மாவுக்கு ஒதுக்கிட்டோம். இனிமேல் அந்த பொதுச் செயலாளர் பதவியே அறவே கிடையாதுன்னு தீர்மானம் போட்டிங்கல்ல. 20 துணை விதி 2 கீழ் ஒரு தீர்மானத்தை போட்டு நாசம் பண்ணீங்களா? 10 பொதுச் செயலாளர் 10 மாவட்ட செயலாளர் முன்மொழியணும், 10 மாவட்ட செயலாளர் வழிமொழியணும், 5 ஆண்டு
நிர்வாகிகள் இது தலைமை கழக நிர்வாகிகள் இருக்கிறவங்களாம் போட்டிங்களே இந்த கண்டிஷன்லாம். இந்த தேர்தல் கமிஷன்கிட்ட இப்படிலாம் கண்டிஷன் போட்டது இதை யாரும் முன்வைக்க மாட்டாரு. அண்ணன் ஓபிஎஸும் முன்னெடுக்க மாட்டாரு. இந்த கண்டிஷனே தப்பியா புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் வந்து அடிமட்ட தொண்டன் தான் பதவிக்கு வரணும்னு சொல்லி பைலா போட்டது. இந்த கண்டிஷனை எதிர்த்து நீங்க வந்து இது வரைக்கும் ஏன் தேர்தல் ஆணையத்தில் முறையிடல? இதுதானே முக்கியமான கண்டிஷனு. சரி, இந்த கண்டிஷன் போனாலும் ஏன் நீங்க வந்து கட்சியில அவருக்கு தகுதி இல்லை அண்ணன் எடப்பாடி தேர்ந்தெடுக்க முறை தப்பு. கண்டிஷனா தப்புனும் போது, நிபந்தனையா தப்புனும் போது, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் தப்புனும் போது இதுல எங்க தேர்ந்தெடுக்க முடியும்? சரி, இதெல்லாம் வந்து தேர்தல் ஆணையத்தில் வைக்க போறாங்க. வச்சா ஆகணும். இதெல்லாம் வச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா எடப்பாடி தகுதி வருமா இல்லையா? நீ 99.9% கூட வச்சுக்கப்பா, நீ தான் உனக்கு தான் ஆதரவு இருக்குதுன்னு. சரி, அந்த 1% நீ தேர்ந்தெடுக்கப்பட்ட முறை தப்புன்னு சொல்லிட்டான்னா ரெட்டால் அது வரைக்கும் நீ புதுசாக தேர்ந்தெடுக்க ரெட்டை பிரிசாகுமா இல்லையா? நிச்சயமா இதுதான் ஆக போகுது. சரி, நம்ம அடுத்து இன்னும் நிறைய விஷயங்கள் மட்டும் நான் பேச வேண்டியிருக்கு, நம்ம தொடர்ந்து பேசலாம். அடுத்து அரங்கத்தில் இருக்கக்கூடிய அதிமுக நிர்வாகி விஜயகுமார் அவர்கள் இன்றைக்கு மரியாதைக்குரிய முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவருடைய பிறந்தநாள் விழாவில் ஒரு முக்கியமான ஒரு செய்தியை, ஒரு இனிப்பான ஒரு செய்தியை திரு ஆவின் வைத்தியநாதன் அவர்கள் சொல்லியிருக்கிறார். இன்னும் 10 நாட்களில் பிரிந்தவர்கள் எல்லாம் ஒன்று சேரப்போகிறார்கள், அது கண்டிப்பாக ஒன்று சேரும் அப்படின்னு. அப்படி இல்லை என்றால் இன்றைக்கு எப்படி அதிமுகவுடைய முன்னணி நிர்வாகிகள் அங்கங்கே பிரிந்து ஜெயலலிதாவோட பிறந்தநாளை கொண்டாடினார்களோ அதே போல் ஒரு பிரிவு வரும், அது ஒற்றை தலைமைக்கு எதிராக மீண்டும் ஒரு போர்க்கொடி தூக்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. உங்களுடைய கருத்து? நெறியாளருக்கு ஒரு வேண்டுகோளோடு நான் ஆரம்பிக்கிறேன். அண்ணன் பேசுகிற வரையும் நான் எந்த குறுக்கீடும் இல்லை. முதல் சுற்றுன்றதுனால குறுக்கீடு வேணாம், பொறுமையாக கேட்க சொல்லுங்கள். நீங்கள் கொடுத்துருக்கிற தலைப்பே வந்துட்டு நான் முரண்படுகிறேன். அதாவது எந்த தொண்டர்களும் சசிகலா அம்மாவை வாங்க அப்படின்ட்டு அழைக்கலை. ஒன்று. ரெண்டாவது, எங்களை எடப்பாடியார் அவர்கள் வந்து உழைப்பால் உயர்ந்தவரை தவிர, உழைப்பால் வந்தவரை தவிர அண்ணன் சொல்கிற துரோகத்தால் அவர் வந்தது கிடையாது. துரோகம் என்பதற்கு முழு குற்றச்சாட்டுக்கு ஆளானவர் ஓபிஎஸ் தான். ரெண்டாவது, இன்றைக்கி அம்மாவுடைய 77வது பிறந்த நாளுக்கு வந்துட்டு தலைவர்கள்லாம் வரலையேன்னு சொல்லிட்டு அண்ணன் சொல்கிறாரு. ஒன்று தெரிஞ்சுக்கணும், எப்பவுமே அம்மாவுடைய நினைவு நாளுக்கு தான் எல்லா தலைவர்களும் மூத்த தலைவர்கள் ஒன்று சேர்ந்து நினைவிடத்துக்கு சென்று அங்கே அஞ்சலி செலுத்தி விட்டு வந்து உறுதிமொழி ஏற்றிருப்பது வழக்கமாக எம்ஜிஆருக்கும் சரி, புரட்சித் தலைவர் அம்மாவுக்கும் சரி, புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கும் அம்மாவுடைய நினைவு நாளில் தான் சேருவாங்க. பிறந்த நாள் என்பது ஒரு மகிழ்ச்சியான நாள். அந்த மகிழ்ச்சியான நாளில் அவங்கவுங்க சொந்த தொகுதியில் அந்த மக்களுக்கு இனிப்புகளை வழங்கி அங்கே அம்மாவனுடைய பிறந்த நாளை சீரும் சிறப்போடும் இன்று தமிழ்நாட்டில் திருத்தணியிலிருந்து கன்னியாகுமரி வரை அம்மாவுடைய பிறந்த நாளை மிக எழுச்சியோட மகிழ்ச்சியோட கொண்டாடி இருக்கிறாங்க. அவர்களுக்கெல்லாம் என்ன ஒரு உற்சாகம், ஒரு நம்பிக்கை என்றால் 2020 பேசும்போது நினைவு நாளுக்கு உங்களுக்கு நினைவுற்றார். ஒரு நிமிஷம் அதெல்லாம் வந்து அதாவது அவர்களுக்கு வந்துட்டு என்ன போட்டோ காட்டுறதா நினைவு நாள் போட்டோ கூட காமிக்கலாம். உறுதிமொழி எங்க இருப்பாங்க? கடற்கரையில. ஏன் வரவில்லை? அப்புறம் ரெண்டாவது 2 பேரும் ஒரு நிமிஷம். நம்முடைய நிகழ்ச்சியில இணைய மொழியாக இணைந்திருக்கக்கூடிய அரசியல் விமர்சகர் டாக்டர் சிங்கத்தமிழச்சி அவர்களை சொல்லுங்க. அதாவது இவர் ரெண்டாவது கூட சொல்றாரு, நான் பொதுச் செயலாளர் இவர் தான் எடுத்துன்னு வந்து என்னை காரில் வந்துட்டு தலைமை அலுவலகத்தில் என்னை விட்டார் அண்ணன். உங்கள் பொதுச் செயலாளர் வரும்போது வரவேற்பு இல்லையே அப்படின்ற மாதிரி ஒரு சொல்கிறாரு. அதாவது காலையில் பிறந்தநாள் நிகழ்ச்சியில் மிக பிரம்மாண்டமான வரவேற்பு தொண்டர்களும் நிர்வாகிகளும் அவருக்கு வழங்கினார்கள். அதாவது மாலை நிகழ்ச்சி என்பது அண்ணன் சொன்னது ஐடி தகவல் தொழில்நுட்பம் கிடையாது. 82 மாவட்டத்துக்கு வந்துட்டு மாவட்ட பொறுப்பாளர்களை நியமித்திருக்காரு பூத்து கமிட்டிக்கு. அதனுடைய ஆலோசனை கூட்டம் முதல் கூட்டம் இன்று நடைபெற்றது. எங்களுடைய புரட்சி தமிழர் எங்களுடைய பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடியார் தான், அவருடைய தலைமையில் தானே நடக்கும். அதுக்கு எல்லாம் வந்து இருந்தாங்க, அது கூட்டம் நடந்துச்சு. அதாவது வந்து அதாவது இன்னைக்கு பத்திரிகையாளர் நீங்கள் ஆரம்பிக்கும் போதே சொன்னீங்க எடப்பாடியார் பத்திரிகையாளர்களை இப்படி சொல்கிறாருன்ட்டு. அண்ணனுடைய இது உங்களுடைய எல்லோருடைய எண்ணமும் என்னன்னா
அதிமுக பலம் பெற்று அதிமுக வெல்ல வேண்டும். அது 2026 சட்டமன்றத்தில் வெற்றி பெற்று அரியணையில் முதலமைச்சர் நாற்காலியில் எடப்பாடியார் அமர வேண்டும் என்கின்ற உங்களுடைய நல்ல எண்ணத்தினுடைய அடிப்படையில் அதுதான் நிறைவேற போகிறது. 2026 10 நாள்ல ஒற்றுமை ஆனா சிறைச்சாலைக்கு போக வேண்டியது இருக்கும், அங்க கூட அமர வேண்டிய. அதாவது பாத்துங்க, அதுக்கும் நீங்க தயாரா அதிமுக என்கிற சிறைச்சாலை உறுதி. அதிமுக என்பது மகத்தான இயக்கம். இந்த இயக்கத்தை வந்து மிரட்டலுக்கோ உருட்டலுக்கோ அடிபணியாது. அப்படியா இருந்தா இன்னைக்கு ஏன் மோடிக்கு வந்துட்டு இன்னைக்கு தனி மெஜாரிட்டி இல்லாத ஒரு ஆட்சி, நிதிஷ்குமாரையும் சந்திரபாபு நாயுடு நம்பி ஒரு ஆட்சியை நடத்த வேண்டிய ஒரு கட்டத்திற்கு ஏன் மோடி அவர்கள் வந்தார்கள்? நாங்கள் துணிஞ்சு நாங்கள் உங்களோட கூட்டணி இல்லைன்னு தமிழ்நாட்டில் கொடுத்தோம். எவ்வளவு மிரட்டல்கள் அன்னைக்கு வைத்தார்கள். எந்த மிரட்டலுக்கும் உருட்டலுக்கும் அதிமுகவினுடைய கடை கோடி தொண்டன் கூட பயப்பட மாட்டான். ஏன்னா எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போது அக்கிரமத்தையும் இந்த பக்கம் வேலுமணி போனாரா இல்லையா? 2 பேரும் நீங்க தூது அமைச்சிங்களா இல்லையா? அதாவது நான் பேசும்போது நான் ரெண்டாவது வந்து சுற்றுலா அவர் இடமறித்து அவர் என்ன கேள்வி கேட்டார்னா கூட நான் பதில் சொல்லுவேன். இன்னைக்கு காலையில ஒரு 2 மணி நேரம் மேடையிலையும் அதுக்கு தினமலர் இப்படியும் பேச வரும்போது எனக்கு வந்துட்டு பேசுகிற இது எனக்கு ஒரு நேரத்தை கொடுத்து சொல்லுங்க, முழுசா அவர் வாங்கிக்கணும். அவருடைய கருத்தை அவருடைய நேரத்தில் சொல்லுங்க, மக்களுக்கு விளக்கம் சுருக்கமா சொல்றேங்க. நீங்க சொன்னீங்களே, அதாவது வெள்ளாடும் ஓனாயும் ஒன்றாக இருக்க முடியாது. இன்னொரு அடுத்த வரி ஒன்று சொன்னார், அந்த வரியை நீங்கள் சொல்ல, பயிரில் களை இருந்தால் வேளாண்மை பண்ண முடியாது. அதனால வந்து பயிரில் இருந்து களையை நீக்கிட்டாங்க. எங்களுடைய கட்சி தொண்டர்கள் தான் நீக்கி இருக்கிறாங்க. கலைன்றது உங்களுக்கு இப்பதான் தெரியுது. 4.5 ஆண்டு காலம் ஆட்சியை தக்க வைக்கிறதுக்கு அந்த கலை வந்து அந்த கலை தான் ஏற்கனவே எங்களுக்கு துரோகம் பண்ணி ஏற்கனவே வந்துட்டு பாரதிய ஜனதா கட்சியுடைய குருமூர்த்தியினுடைய பேச்சை கேட்டு எல்லாம் பண்ணி இந்த இயக்கத்தை உடைப்பதற்காக தர்ம யுத்தம் என்கின்ற பெயரில் ஒரு நாடகத்தை ஆடி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற இயக்கத்தை, மகத்தான பெரிய இயக்கத்தை உடைக்க முடியாது, சிதைக்க முடியாது என்கின்ற வேற வழியே இல்லாமல் 26 அதிமுக வெற்றி பெறுகின்ற சூழ்நிலையில் இன்னைக்கு பதவி இல்லைன்னா பதவி வெறி பிடிச்சு போய் பதவி ஆசையால இன்னைக்கு ஏதோ சொல்லிக் கொண்டு இருக்கிறார். அவரு தன்னுடைய சுயநலத்துக்காக அதிமுக தொண்டர்கள் யாரும் தோணுமானார். இது பொதுநலன். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எந்த நோக்கத்துக்காக இந்த இயக்கத்தை ஆரம்பித்து அதை கட்டி காத்தாங்களோ அம்மா, அதே வழியில எங்கள் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் சிறப்பான முறையில் கட்சியை வழி நடத்திருக்கிறார். நம்ம தொடர்ந்து பேசுறோம். அடுத்து அரங்கத்தில் இருக்கக்கூடிய மூத்த பத்திரிகையாளர் திரு VS ராமன் அவர்கள், அதாவது சசிகலாவுக்கு எதிர்த்து தான் தர்ம யுத்தத்தை நடத்தி கட்சியவே உடைக்க பார்த்தாரு OPS. ஸோ ஒரு களை எடுத்தால்தான் பயிர் நன்றாக இருக்கும். அந்த அடிப்படையில் வந்து அவர் களை எடுக்கப்பட்டவர் OPS அப்படின்னு EPS சொல்லியிருக்கிறாரு. ஆனால் 10 நாளைக்குள்ள வந்து எல்லாரும் ஒன்று சேருவாங்க அப்படின்ற ஒரு தகவலை வந்து நம்ம ஆவின் வைத்தியநாதன் சொல்லியிருக்கிறாரு. அதிமுகவை ஒன்றிணைக்க வேண்டும் அப்படின்னுட்ட மோடி சொன்னார் அப்படின்னு OPSம் சொல்லியிருக்கிறாரு. இப்போ மீண்டும் இதில் சசிகலா EPS OPS இணைவதற்கு தடையாக இருப்பது என்ன? அதாவது சோதனைகள் எல்லாமே சாதனைகள் ஆக்கியது ஜெயலலிதா அம்மையார். ஆனால் ஜெயலலிதா அம்மையாருடைய சாதனை அனைத்தும் அதை திரும்பவும் சோதனையாக்கி கட்சி தொண்டருடைய உணர்வுகளையும் நிர்வாகத்தையும் குழி தோண்டி மூடி இன்னைக்கு வந்து அவர் வந்து நாம தான் பொதுச்செயலாளர் என்ற நிலைப்பாடு இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி வந்து வயலில் களை எடுக்கணும்னு சொல்றாரு. களை எடுக்க வேண்டியாருன்னா எடப்பாடியை தான் எடுக்கணும் களையை. அதில் நாத்து வந்து VK சசிகலா தான். நாத்து என்பது VK சசிகலா அம்மையார் தான். ஜெயலலிதா அம்மாவுக்கு மறைக்கு பிறகு உண்மையான நாத்து என்பது VK சசிகலா தான். ஆக அந்த வயலில் களையானவர் எடப்பாடி அன்கோ. காரணம் என்றால் அந்த நாத்து தானே EPS வந்து முதல்வராக்குனது. அதாவது உங்களை நம்பி நாங்கள் கொடுத்தோம். கடைசியில் என்ன போச்சுன்னா அதுல என்ன தெரியுமா, இப்போ அவங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதா வந்து OPS நம்புனது நம்ம பரிசு கிடைச்சிருக்கு. ஆமா, ஏன்னா அவர் என்னோட பரதன் அப்படின்னு வந்து விழாவிலே சொல்லிருக்காங்க. ஆனா சசிகலா அவர்கள் சூஸ் பண்ண EPS வந்து துரோகம் பண்ணி இல்ல அது காரணம் இல்ல அதுக்கு காரணம் இல்ல அது காரணம் 2011 இருந்து 2020 வரைக்கும் அதிமுக ஆட்சி இருந்தது. அந்த ஆட்சியில வந்து சில நிர்வாகத்தில் அதாவது ஒரு மாநிலத்தில் ஆட்சி என்பது வந்து மாநில வாரியாக துறை வாரியாக சில அமைச்சருடைய சில விஷயங்கள் எல்லாம் வந்து அந்த மாதிரி ஒரு விஷயத்துல வந்து எடப்பாடி நம்பிக்கை பெற்றிருந்தார். தலைமை
தலைமையின் நம்பிக்கை பெற்றிருந்த காரணத்தினால் ஓஹோ இவர் இப்படிலாம் நல்லா ஹெல்ப் பண்றாரு. என்ன மாதிரி விஷயம்? நம்பிக்கை பெற்றாருன்னா அது எந்த மாதிரி பொருளாதார விஷயங்கள், பொருளாதார உதவிகள், 1989 பொருளாதார உதவிகள் தெளிவுபடுத்துங்க. இல்ல பொருளாதார உதவிகள் உங்களுக்கு தெரியாத இல்ல ஆரம்பிச்சா? பொருளாதார உதவிகளை துறை வாரியாக வரக்கூடிய சார், துறை வாரியாக வரக்கூடிய டெண்டர்கள், கமிட்மெண்ட்டுகள், அப்பாயின்மெண்ட்டுகள் இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு துறை பார்ட்டி, அது பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம பார்ட்டி ஃபண்டுங்க என்ன சொல்லுவாங்க. இது மாவட்டத்திலிருந்து கிளையிலிருந்து எல்லா டாப் லெவல் வரைக்கும் ஒரு மாநிலத்தில் எல்லா ஆட்சியிலுமே உள்ள நிலைப்பாடு தான். அதுல திராவிட ஆட்சிகளுக்கு இது கைவந்த கலைகள். அப்படி இருக்க வேண்டிய நேரத்தில் எடப்பாடி அவர்கள் நம்பினார்கள். எடப்பாடி நம்பின பிறகு என்ன ஆகி போச்சுன்னா, அந்த அம்மையார் ஜெயிலுக்கு போன பிறகு 4 ஆண்டு காலம் எடப்பாடி பழனிசாமியுடைய நிர்வாகத்தில் அத்தனை அமைச்சர்களும் ராணி தேனி எடப்பாடியாகவும் சக தேனீக்களை மற்ற அமைச்சர்களாக வைத்துக் கொண்டு 4.5 வருடம் 4 ஆண்டு காலம் தங்களை நேற்று வரையும் குனிஞ்சு தின்னவங்க இன்னைக்கு எல்லாம் நிமிர்ந்தாச்சு. சக்திமான் மாதிரி ஆயிடுச்சாங்க. சக்திமான் ஆனப்ப இனிமேல் இந்த அம்மா எதுக்கு நமக்கு? நம்மளே ராஜா, நம்மளே மந்திரி, நம்மளே இந்துத்துல நிற்போம் என்னோட நிலைப்பாடு உருவாகி போச்சு. அதுதான் 11 தோல்வி. இந்த நிலைப்பாட்டுல என்ன, இந்த நிலைப்பாட்டு தான் என்னன்னா, எடப்பாடி இனிமேல் சசிகலா அம்மையார் வேண்டாம், ஓபிஎஸ் வேண்டாம், யாருமே வேண்டாம், நாங்கள் விசித்திரமான கூட்டணி அமைத்து நாங்கள் ஆட்சியை கொடுப்போம் என்று நினைக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. இதுல என்னன்னா விசித்திர கூட்டணி என்ன, அதாவது விசித்திர டிஃபரன்ஸான கூட்டணி. நீங்கள் எதிர்பார்க்காத அளவில் மகத்தான கட்சிகளை இணைத்து கூட்டணி அமைத்து 2026 மீண்டும் வெற்றி பெறுவோம் என்று அன்பு மலர்களே நம்பி இருங்களே, நாளை நமதே, இந்த நாடும் நமது என கற்பனை கோட்டையில் இருக்கிறாரு. ஆனா அதிமுக தொண்டனுடைய மனநிலை இப்ப என்னன்னா, என்னடா இத்தனை வருஷம் இவர் இந்த மாதிரி பண்ணிட்டாரு, இதே எம்ஜிஆர் இருக்கும் போது, இதே செயலாமா இருக்கும் போதே, இதே சசிகலாமா இருக்கும் போது கட்சியில 4 தொண்டர்கள் உற்சாகம் இருந்தோம், ஏதோ பிள்ளைங்களுக்கு அந்த ஏதோ 4 ஆப்ளிகேஷனை சாதிச்சோம், கட்சிக்காரங்களும் சாதிச்சோம். இன்னைக்கு என்ன இப்படி இது பண்ணிட்டாங்களே. ஏன்னா கட்சி தொண்டருடைய மனநிலை எப்படின்னா, ஒரே ராகம் படத்துல டி ராஜன் எழுதின பாடல், நடை மறந்த கால்கள் தன்னின் தடயத்தை பார்க்கிறேன், படமிழந்த தேரது ஒன்றை நாள்தோறும் இழுக்கிறேன், சிறகிழந்த பறவை ஒன்றை வானத்தில் பார்க்கிறேன், சிறகுடிந்த பறவை ஒன்றை வானத்தில் பார்க்கிறேன், விருப்பமில்லா இபிஎஸ்ஐ நம்பி தொண்ட நாள் தோறும் வாழ்கிறேன். அந்த மனநிலைமையில இருக்காங்க. ஆமா, விருப்பமில்லாத இபிஎஸ் நம்பி தொண்டர்களுடைய மனநிலை எப்படி என்பது நான் அந்த வரியை சொல்லவில்லை. காதல் என்பது இந்த வரியை எங்கேயுமே சொல்ல இல்லை. அந்த தொண்டனுடைய மனநிலையே தான் ஓமை காப்பியாக சொல்லி இபிஎஸ்ஐ நம்பி இந்த தொண்டர்களுடைய மனநிலை என்ன என்பதை காரணம் என்றால், இந்த நிலைமை அவர் சொல்லியிருக்காருல்ல, நாங்கள் இனிமேல் இல்ல உறவுகளை யாரும் சாக்க மாட்டோம். இது முழுக்க திமுகவுக்கு வலியுறுத்தி கொடுக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. இந்த அறிக்கை என்பதே 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு பைபாஸ் வழியாக ரூட் கிளியர் பண்ணி நீங்க உட்கார்ந்து கிடங்கன்னு சொன்ன. ஏன்னா எடப்பாடி பழனிசாமியுடைய அமைச்சர் நடந்த அத்தனை ஊழலையும் திமுக கைவசம் வைத்துள்ளது. ஆகவே திமுகவுக்கு இதை வச்சு அவங்க கொடநாடு எப்படி பிரச்சனை உருவாக்குறாங்களோ அது மாதிரி இதுவும் பிரச்சனை இருக்கனால எடப்பாடி திமுக மாரி எதுவுமே செய்ய முடியாது. இதைத்தான் டெல்லி பாஜகவும் என்ன இப்படி இருக்கிறீங்களே, ஏன் நீங்க ஒருங்கிணைந்து செயல்படுறதுக்கு என்ன என்று நிலைப்பாடு சொல்லுகின்றார்கள். இப்போ ஆவின் வைத்தியநாதன் சொன்னார்ல, 10 நாளில் உங்க நிலைமை இதுதான் நடக்க போகுது. 2026 எடப்பாடி அண்ணன் ஒத்து வராவிட்டால் 2026ஆம் ஆண்டில் திராவிட இயக்கங்களின் கடைசி ஆட்சி என்று நினைத்து வைத்துக் கொள்ளுங்கள். 2026 பிறகு நீங்கள் ஒத்து வராவிட்டால் தமிழகத்தில் நீங்க திராவிட கட்சி செய்த மிகப்பெரிய ஊழல்களை ஆளுநர் தலைமையில் விசாரணை கமிஷன் வைக்கப்படும். 6 மாதம் கவர்னர் ஆட்சி நடக்கும். வீடுலாம் முடிஞ்ச 2006 முடிஞ்ச பிறகு தமிழகத்தில் 6 மாதம் கவர்னர் ஆட்சி நடந்து திமுக செய்த அத்தனை ஊழலையும் விசாரணையில் வைக்கப்படும். 6 மாதம் 2028 ஒரே நாடு ஒரே தேர்தல் நிலைப்பாடு தமிழகத்தில் வரும். அந்த நிலைப்பாடு வருகின்ற போது தமிழகத்தை பொறுத்தவரையும் திராவிட கட்சியில் இல்லாத ஒரு தேசிய ஆட்சி மலரக்கூடிய வாய்ப்பு 100% உள்ளது. அதைத்தான் அண்ணன் ஆவின் வைத்தியநாதன் சுகசமாக சொல்லியுள்ளார். சார் சொன்னதை நீங்க ஏத்துக்கிறீங்களா? அதாவது 10 நாள்ல கண்டிப்பா வரும், இது ஒன்று சேரக்குண்டான வாய்ப்புகள் வரும் அப்படின்னு. அப்போ திராவிட கட்சிகளை மத்திய அரசு பணிக்க பார்க்கிறதா? அதாவது நீ தப்பு பண்ணிட்ட, தவறு பண்ணிட்ட, சார் நீங்கள் பண்ணுற ஊழலாம் பண்ணுவீங்க, அப்புறம் திராவிட கட்சி, அப்புறம் ஆரியர் கட்சிலாம் ஏன் சார் இதில் என்ன சார், எந்த கட்சியாக இருந்தாலும் சார் ஊழல் இல்லாத அரசு. இப்போ டெல்லியில் இன்றைக்கி டபுள் இன்ஜின் ஆட்சி இறங்கி இருக்குது. அந்த அம்மா ரேகா குப்தாவா எப்படி இருக்கிறாங்க?
வந்தவுடனே அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றத்துக்கு மக்களோட மக்களாக சென்று பார்க்குறாங்க. நம்ம கெஜ்ரிவால் ஆகா ஓகோன்னோம், ஆம் ஆத்மி மாதிரி ஒரு சுத்தமான கட்சி எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்ன அண்ணா ஆசாரத்துக்கு அப்புறம் இவர் தான் எல்லாம் நினச்சோம். கட்சியில் பார்த்தா அவர் பல 1000 கோடிக்கு பங்களா கட்டின்னு இதாக கட்டிக்கின்னு கட்சியில் மதுபான ஊழலில் மணிச்சோடியா எல்லாம் பண ஆசைக்கு உட்பட்டு எல்லாம் உள்ளே போயிருந்தது நம்ம பார்த்தோம். அது அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கே அந்த மக்கள் செல்வாக்கு உள்ள அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு மணிச்சோடியாவுக்கு அந்த நிலைமைன்னா அண்ணன் எடப்பாடியோட நிலைமையும் கொஞ்சம் மந்திரி சபையோட நிலைமையும் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கண்ணா. அதை சந்திரசேகர் ராவோட மகள் அவங்களுக்கும் என்ன நிலைமைங்க, அதை விட மோசமான நிலைமை அண்ணன் எடப்பாடியோட மகன் மிருதுனுக்கு வரப்போகுது இந்த வாரம். இது ஜோசியமாக எடுத்துக்கினாலும் சரி, நீங்கள் எச்சரிக்கையாக எடுத்துக்கினாலும் சரி, அண்ணனும் அதுதான் சொன்னார். விரைவில் எல்லாம் சிறைச்சாலை போகிறோம் தான் அவர் காதல் பாட்டு பாடி அதை டைவர்ட் பண்ணிட்டாரு. விரைவில் 50% மேலே முன்னாள் அமைச்சர்கள் சிறை செல்வது இல்லை. டிஎம்கேக்கு நல்ல ஒரு பிளே கிரவுண்ட் அமைச்சு கொடுக்குறாரு இபிஎஸ். இல்லை ஆனால் எடப்பாடியார் நீங்கள் திமுகவோட பிளே கிரவுண்ட் இல்லை, இதை உடனே நல்லா ஞாபகம் பார்த்தீங்க. இன்னைக்கு மீண்டும் கொடநாடு கேஸு 3 பேருக்கு இத்தனை நாள் கழிச்சு இத்தனை வருஷம் கழிச்சு சம்மன் அளிக்கிறாங்க. எடப்பாடி இந்த 10 நாளுக்குள்ள பிஜேபியோட ஐக்கியம் ஆயிடுவாரு. இதை தடுக்கணும். பிளாக்மெயில் பண்றதுக்கு திமுக இன்னைக்கு வந்து கொடநாடு கேஸை மீண்டும் தட்டி எடுத்துருக்கு. அதாவது ஞாபகம் வச்சுங்க, பிஜேபியோட கூட்டணி பெயரக்கூடாது என்கின்ற அடிப்படையில் இபிஎஸ் அவர்களுக்கு மறைமுகமா பேக்டோர்ல இருந்து திமுக வேலை பார்க்கணும்னு சொல்லி ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், அண்ணன் விஜயகுமாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அண்ணன் அந்த மதிப்புக்குரிய ஐயா நரேந்திர மோடிஜி வந்து கோயம்புத்தூருக்கு வர்றாரு தேர்தல் 2024 பிறகு வரும்போது. இவர் அண்ணன் வேலுமணி தலைமையில் ஒரு மிகப்பெரிய கூட்டம், எம்எல்ஏ கூட்டம், மாவட்ட செயலாளர், பொதுக்குழு எல்லாமே கிளம்பிட்டாங்க. சொல்லுங்க சார். வேலுமணி கோயம்புத்தூரில் பிஜேபி தலைவர் பாரத பிரதமர் வரும்போது அன்னைக்கு மதியம் 3 மணிக்கு நம்ம லேண்ட் ஆகிறாரு. அன்னைக்கு அவர் வந்து இணைவதற்கு 10 சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர் கூட சேர்ந்த மாவட்ட செயலாளர் அண்ணாமலை வந்து பிரஸ் மீட் கூட சொன்னார், நீங்க எதிர்பார்க்குற சர்ப்ரைஸ் இருக்கும் இன்னைக்கு அப்படின்னு சொன்னார். எல்லாமே முடிஞ்சிச்சு. ஆனால் இங்கேருந்து தளபதியோட மருமகன் அனுப்பி அவருடைய கசின் மூலியமா உங்கள் மீது எந்த நடவடிக்கை நாங்கள் எடுக்க மாட்டார், பேர் போட்டாங்க. பயங்கரமான ஊழல் நடந்தது. அது மாதிரி பார்த்தோம். ஆனால் எஃப்ஐஆர் மட்டும் வேகமாக போட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த கேஸை பொதுக்குழுக்கு அனுப்பிச்சிட்டாரு தளபதி ஸ்டாலின் அவர்கள். அது வழக்கு நிலுவையில் இருக்குல்ல, எங்கெங்க இருக்கு? சிறப்பு கோர்ட்டில் இருக்குல்ல, எங்கே இருக்குது? கேஸே போடலன்னு சொல்லி எங்கே குற்றச்சாட்டு போட்டீங்க? இது குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணீங்க, ஏன் ட்ரையல் நடத்தலை? 4 வருஷம் முடிஞ்சு போச்சு, 3 மாதத்தில் நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லி பதவிக்கு வந்தீங்க. என்ன பண்ணீங்க நீங்கள்? அவங்ககிட்ட பேரம் பேசி நீங்கள் பிஜேபிக்கு போகக்கூடாது, ஒற்றை அது நீங்கள் இல்லைனா அன்றைக்கி போயிருப்பாங்க பிஜேபி. அன்றைக்கி பிஜேபிக்கு அவர் போயிருந்தாருன்னா அன்றைக்கி கிட்டத்தட்ட எல்லாரும் இப்போ இந்த கட்சி வந்து 60% பேர் பிஜேபிக்கு தாவிருப்பாங்க. மிகப்பெரிய எழுச்சி உண்டாகிருக்கு. அண்ணாமலை அதில் கொஞ்சம் அப்செட் ஆனார். கோயம்புத்தூரில் அவர் ஈஸியாக எளிதில் வெற்றி பெற்றிருப்பார். அதை தடுத்தது திமுக, அண்ணன் எடப்பாடி தடுக்கலை. சரி, அன்றைக்கி வேலுமணி தடுத்து நிறுத்தது திமுக செய்த பிளான் பி ஒர்க் அவுட் பண்ணதுனால தான் அது வந்து தடுத்தாங்களே தவிர அதிமுக தொண்டர்களோ அதிமுக தலைவர்களோ போய் எடப்பாடிக்கிட்ட யாரும் இவர் அண்ணன் வேலுமணிகிட்ட யாரும் பேசவே இல்லை. இது தெரிஞ்ச உண்மை. அதனால தான் இன்றைக்கி வரைக்கும் அவர் மீது எந்த வழக்கும் அண்ணன் தங்கமணி அவர் மனைவி மீதெல்லாம் வழக்கு போட்டாங்க, எஃப்ஐஆர் போட்டாங்க. ஆனால் சார்ஜ் ஷீட் போடல. 4 கோடி ரூபா வெறும் தங்கமணி அண்ணன் மேலே இபியில் வெறும் 4 கோடி மட்டும் தான் வழக்கா. 400 கோடிக்கு மேலே போடலாம் அவர் மேலே. அதை அதோடு நிறுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் கோயம்புத்தூரில் வேலுமணி அண்ணன் மேலே 1.5 லட்சம் கோடிக்கு போடலாம். எவ்வளோ? அவ்வளோ ஊழல் உங்களுக்கு தெரியும். இந்த கட்ட பஞ்சாயத்து, சட்ட பஞ்சாயத்து இவனுங்களாம் அவ்வளோ கேஸ் போட்டு வச்சுருக்காங்க. இது வரைக்கும் அது மேலே எந்த நடவடிக்கையும் இன்னைக்கு வரைக்கும் இல்லை. புரியுதுங்களா? சரி, இது எல்லாமே வந்து இபிஎஸ் அவருக்கு நெருக்கடி கொடுக்குதா இல்லை இவங்கெல்லாம் சேர்றதுக்கு என்ன தடையா இருக்கு? அந்த தடையை தான் சொல்லுங்க. இல்லைங்க, திமுக இல்லை நீங்கள் எல்லாருமே ஒரே ஒரு ஆங்கிலம் மட்டும் பார்க்குறீங்க. திமுக இவங்களெல்லாம் ஒன்றா ஆயிட்டாங்கன்னா திமுக வெற்றி பெற முடியாது. திமுகவோட 2 மடங்கு பெரிய கட்சி. அது நல்லா புரிஞ்சுங்க. திமுக வந்து கூட்டணி பலத்தில் தான் இன்னைக்கு வந்து நிற்கிறாங்களே தவிர அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றுபட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திமுகவோட 2 மடங்கு பெரிய இயக்கம். தனித்தே வெற்றி பெறும். 2014 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 37 பாராளுமன்ற தொகுதியில் தனித்தே வெற்றி பெற்றோம் நம்ம அம்மா இருக்கும்போது. ஏன்னா பெரிய இயக்கம். திமுக
கிட்ட கூட பிரித்தாளும் சூழ்ச்சியை திமுக கையாளுகிறது. நம்ம எல்லாமே பிஜேபியை சொல்றோம், பிஜேபிக்கு இதனால எந்த பயனும் கிடையாது. இதனுடைய பயனாளி யாரு? ஒட்டுமொத்த அறுவடை பண்றது யாரு? திமுக. ஒற்றுமையா இருந்தாங்கன்னா இவங்களை வெல்ல முடியாது. பிரித்தாளும் சூழ்ச்சி 4ஆ பிரிச்சு வச்சுக்கிறாங்க. 4ஆம் கிளாஸ்ல நடத்தின எருது பாடம் தான். 4 எருது ஒன்றா இருந்தால் சிங்கத்தை அடிச்சு விரட்ட முடியும். 4 தனித்தனியாக இருக்கிறதுனால சிங்கம் 4 இது தனித்தனியாக சாப்பிடுது. இதுதான் வந்து குழந்தைக்கு குழந்தைக்கு 4ஆம் கிளாஸில் எடுத்த பாடம் கூட இவங்களுக்கு புரிய மாட்டுதுன்றது எங்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற தொண்டனுடைய வேதனை, குமுறல், சத்தம் ஒலிக்கு இன்னும் கூட ஒலிக்கலையா அண்ணன் எடப்பாடியார் காதலையா, அண்ணன் ஓபிஎஸ் காதலையா? அண்ணன் இதுல வந்து எடப்பாடியார் மட்டும் நாங்கள் குறை சொல்ல மாட்டோம், ஓபிஎஸ் அண்ணனையும் குறை சொல்றோம். ஓபிஎஸ் வந்து முன்னெடுக்க மாட்டாரு, விட்டு கொடுக்குறேன்னு வெளில நான் எந்த தியாகத்தையும் பண்ணுவேன்னு சொல்லிட்டு திரும்ப பிஜேபி பின்னாடி போய் நிக்கிறாரு, யூட்டர்ன் போடுறாரு. இது தப்பு. உனக்கு வேணும்னா அதிமுக உள்ளவா, கூட்டணி பத்தி நீ எந்த சூழ்நிலையிலும் நீ முடிவு எடுக்க கூடாது. அதுக்கு புதுக்குழு செயற்குழு முடிவு பண்ணும், கட்சி அடிமட்ட தொண்டை முடிவு எடுப்பான். நீங்க தயவு செய்து நீங்க எடுக்கிற முடிவுக்கு தொண்டனை வலுக்கட்டாயமா இழுக்காதீங்க. ஓகே, இதுல கிளாரிஃபிகேஷன் திரு ராமன் சார். ஓபிஎஸ் இயக்குவது பிஜேபி தான், அந்த ஒரு நெருக்கடி தான் வந்து அதிமுக இருக்கு. ஏன்னா நாங்க வந்து அதிமுக வந்து தனித்து போட்டிருக்கிறோம் சொல்லி போயிட்டாங்க. இப்போ ஓபிஎஸ் வந்து எந்த தியாகத்தையும் செய்வேன்னு சொல்லிட்டு திருப்பி யூட்டன் போட்டு பிஜேபி முன்னாடி போய் தனித்து போட்டி மட்டும் போல. அம்மா மோடியா லேடியான்னு கேட்டு 2014 வெற்றி பெற்ற இயக்கம் அதிமுக. சொல்லுங்க. இப்போ அதிமுகலேருந்து பிரிஞ்சு போன அம்மா மக்கள் மன்றக்கலாம் டிடிவி வந்து இன்னைக்கு வரைக்கும் பாஜக தான் ஆட்சி அமைக்கணும், பாஜக தான் அங்கே தொடர்ந்து சப்போர்ட் பண்ணணும்னு அவர் சொல்கிறாரு. அதே போல தான் ஓபிஎஸ் அவர்களும் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய நிலைமை கருதியும் எடப்பாடி விடாத அடம்பிடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை வச்சு தான் இவர் தவறான வழியில் போகிறாருன்னு அவங்களும் சில விஷயங்கள் சொல்ல முடியாது. இப்போ அண்ணன் ஆவின் வைத்தியநாதன் வந்து இப்போ இதன்படி சொன்னது அனைத்தும் 100க்கு 100 உண்மை. காரணம் என்னென்னா, இன்றைக்கி வந்து ஒரு சின்ன உதாரணம், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் படிக்காத மேதைன்னா நம்ம பெருந்தலைவர் காமராஜரை சொல்கிறோம், கலைஞர்னா கருணாநிதி அவர்களை சொல்கிறோம், நாவலர்னா நெடுஞ்செழியனை சொல்கிறோம். அம்மா என்ன தமிழ்நாட்டு மக்கள் யாருன்னு நினைக்கிறாங்க? யாரை சொல்கிறாங்க? கலைஞர் கூட ஜெயலலிதா அம்மையார் தான் சொல்கிறாங்க. ஆமாம், பேரை கூட கொஞ்சம் பேரும் சேர்த்து ஜெயலலிதா அம்மையார் தான் சொல்கிறாங்க. ஆனால் இந்த சூழ்நிலையில் இன்னைக்கு அதிமுக பிளவுபட்டு இருக்கு. இந்த மாதிரி சூழ்ச்சியை பிரித்து நாம எல்லாரும் அங்கங்கே தனித்தனி மாடு மாதிரி கதை போனால் சிங்கமாக நிற்கக்கூடிய திமுக வந்து என்னன்னா செயற்கையாகவே ஒரு நிலைப்பாடை உருவாக்குறாங்க. எப்படின்னா எம்ஜிஆர் சொல்லுவார் பாருங்க, அன்பில் வாழும் இதயம் தன்னில் தெய்வம் கண்டால் வணங்கும், எங்கே சொல்லு உன்ன பிள்ளைங்க வணங்கும்னு சொல்லுவாங்க, செல்லமா சொல்லுவாங்க. இதே போல வந்து இன்னைக்கு செயற்கையாகவே தமிழகம் முழுவதும் அப்பா அப்பா ஆ ஆ ஆ இப்பா அப்பா என்ற நிலைப்பாடை உள்ள திணிக்கிறாங்க. வார்த்தையுடைய இதை பாருங்க, தமிழ்நாட்டில் வந்து ஆட்சி அதிகாரம் கையில் வந்து விட்டது என்று அதிமுகவுடைய டோட்டலாக மைனஸான ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது. ஆக அந்த வெத்துப்பட்டான இடத்தை அம்மா என்ற வார்த்தையை எடுத்து விட்டு அப்பா என்ற வார்த்தையை நம்ம உள்ள திணிச்சு விட்டா எப்படி இருக்கும்னு ஒரு டெமோ பார்க்குறாங்க, ட்ரையல் பார்க்குறாங்க. இந்த டெமோ ட்ரையல் என்பது 2026 மீண்டும் திமுக ஆட்சி வந்தால் தமிழக மக்கள் அப்பா ஓம் ஓம் இரணய நமக ஓம் அந்த மாதிரி ஓம் நாராயண நமக என்ற நிலைப்பாடு உள்ள சூழ்நிலைகள் தமிழ்நாட்டை உருவாக்கிட்டு காரணம் இல்ல சார். இல்ல, நான் கேட்கிற கேள்வியை தாண்டி நீங்க பதில் போயிட்டு இருக்கீங்க. நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, இப்போ வந்து ஓபிஎஸ் வந்து பிஜேபி முன்னாடி போறதுனால தான் அவரை சேர்க்கறதுக்கே தடையா இருக்கு. அப்படி கிடையாதுங்க. இல்ல திரும்ப ஆவின் வைத்தியன் அவர்கள் சொன்னது நானும் சொல்றேன். இந்த விஷயத்தில் வந்து திமுக தெளிவா இருக்கின்றது. எடப்பாடி பழனிசாமி அமைச்சரை நடந்த அத்தனை டாக்குமெண்ட்ரிகளும் எல்லாமே திமுக அறிவலத்தில் அப்படியே ஃபைல் பண்டலா இருக்குது. இது அத்தனையும் நினைத்தால் ஒவ்வொரு நாளையும் தூசி தட்டிட்டே இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது வந்து குரு சிஷியன் படத்துல எப்படி ரஜினிகாந்தும் பிரபுவும் போலீஸ் மாதிரி வேஷம் போட்டு வினுச்சக்கரவர்த்தி வீட்டுல போய் எப்படி அந்த பிடிச்சி கள்ளத்தனமா பிடிச்ச சேர்த்த லஞ்ச பணம் இதெல்லாம் பிடிக்கிறாங்களோ அதே மாதிரி வந்து நிலைப்பாடுல வந்து எடப்பாடி பழனிசாமி இரண்டாவதமும் தேவையில்லாம விடாப்படியும் கட்சியினுடைய வீழ்ச்சியும் சூழ்ச்சியில வந்து திமுகவுடைய வலையில எடப்பாடி விழுந்துக்கிட்டாங்க. அந்த விழுங்கும் போது எடப்பாடி இருக்கிற அந்த சேர்ந்த அமைச்சர்கள் எல்லா அமைச்சர்களும் அப்படியே எடப்பாடி என்ன சொன்னாலும் கேட்கறாங்க. காரணம் அவங்களுக்கு கொள்கைக்காக அல்ல, கட்சியை பற்றி அவங்களுக்கு கவலை கிடையாது. தாங்கள் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடந்த ஆட்சி நடந்த அத்தனை ஊழல்களிலும் நாம மாட்டிக்கிடக் கூடாது, அதனால ஒருத்தர் கூட வெளியில போனா நம்ம மாட்டிக்கிடுவோம் என்பா ஒரே நிலைப்பாட்டில் தான். அனைத்தும் அண்ணன் செங்கோட்டையன் எனக்கு தெரியும், ஓபிஎஸ் அண்ணனுக்கு தெரியும், சசிகலா அம்மாவுக்கு தெரியும், ஏன் இந்த அரங்கத்தில் இருக்கிற ஆவின் வைத்தியநாதனுக்கு 100% தெரியும், அவர்களுக்கு தெரியும். ஆனால் அவர்கள் ஏதோ ஒண்ணுன்னு சொல்லும் போது அது ஏற்றுக்கூடிய சூழ்நிலை சார். அதனாலதான் சொல்றேன், இந்த சூழ்ச்சியில் வலையில் திமுகவுடைய சூழ்ச்சி வலையில் முழுக்க எடப்பாடி வலையில் சிக்கி விட்டார். பேசுற கால இதுல இருந்து மீள்வது கஷ்டம் சார், இதுல இருந்து மீள்வது கஷ்டம். திமுக வந்து பிரித்தாள சூழ்ச்சியால் அவங்க கட்சி மீண்டும் 2024 அதிமுக இன்றைய சூழ்நிலை கணக்கில் எடுத்துக்கொண்டா 2024 மக்கள் வந்து திமுக ஓட்டு
கூடாதுன்னு நினைச்சா கூட வேற வழி இல்லாம வேணா நீங்க பிரிஞ்சு கிடைக்கிறீங்க. பிரிஞ்சு இதைத்தான் டெல்லி பிஜேபி ஒண்ணு சேருங்கன்னு சொல்றாங்க. 4 வருஷமா சொல்றாங்க. டெல்லி பிஜேபி ஆரம்பத்துல தப்பா கணக்கு போட்டாங்க. இந்த பிரிவினைக்கு காரணம் டெல்லி பிஜேபி தான். இது நமக்கு ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கிறோம். அன்னைக்கு பிரிச்சது சசிகலாமா வேண்டாம், டிடிவி சார் வேண்டாம், டிடி சார் மேல யார் வாய்ப்பா, நீங்க டிடி யார சொல்றாரு, இந்த சார் மேல யார் அன்னைக்கு வழக்கு போட்டது? சார் இந்த நிகார் சிலைக்கு அனுப்புனது யாரு? பிஜேபி தான். பிஜேபி சின்னத்திற்கு காசு கொடுத்த லஞ்ச வழக்குல இதெல்லாம் ஒரு மேட்டரா? இதுக்கெல்லாம் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நீங்க அவரை பிஜேபிக்கு அனுப்பி கேசி பழனிசாமி எதுக்கோசம் பிரிச்சீங்க? கேசி பழனிசாமி கட்சி விட்டு எடுக்க சொன்னது யாரு? பிஜேபி அவர் திட்டினாருன்னு எடுத்தீங்க. சரி, எல்லா வேலையும் அன்னைக்கு பிஜேபி பார்த்தது. அண்ணன் எடப்பாடியார் அதைத்தான் விஜயகுமார் சொல்றாரு, பிஜேபி பண்ணனால பிஜேபி நாங்க பயப்பட தேவையில்லை, நாங்க தனியா வந்துட்டோம். இல்ல ரைட், நான் ஒரே விஷயம் சொல்றேன். அண்ணன் விஜயகுமார் சொன்னாரு, நம்ம எல்லாம் டெஸ்ட் ட்ரையல் எல்லாம் பார்த்தோம், சாம்பிள் எல்லாம் ஓட்டிங் தான் பார்த்துட்டோம், 10 தோல்வி அடைஞ்சோம், 2 இடைத்தேர்தல நம்ம நிக்கல, 12 தோல்வி படுதோல்வி அடைஞ்சிட்டோம். இதுக்கப்புறமாவது நம்ம ஒரு பாடத்தை கத்துக்க வேண்டாமா? சொல்லுங்க விஜயகுமார். அதாவது சினிமாவுடைய திரைப்பட பாடல்களை இவர் பாடுறதுனால சினிமாவுடைய கற்பனை திறனை, கற்பனை குதிரையை கட்டவிழ்த்து இவங்க பேசுகிறாங்க. அந்த கற்பனைக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. இருந்தாலும் இல்ல அவர் சொன்ன கேள்விக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு. இல்ல நான் ஒரு பிரித்தாளும் சூழ்ச்சியை கையாடுது, இன்னைக்கு பிரித்தாளும் சூழ்ச்சியை கையாடுது திமுக. நெறியாளர் சொல்லுங்க, பேசும்போது கொஞ்சம் அமைதியா கேட்க சொல்லுங்க, அப்புறம் பேச சொல்லுங்க. அதாவது இவர்கள் பேசுறதுக்கு மொத்தமா பதில் சொல்லிட்டு வரேன். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா எஸ்பி வேலுமணியரனை வச்சு பிஜேபி ஒரு கணக்கு போட்டாங்களா, அதுக்கு அவர் சொன்னார், என் உடம்புல எங்கள் அப்பா காலத்திலேருந்து அதிமுகவில் இருந்து வரவங்க, நாங்கள் அதிமுகவில் தான் இருப்பேன்னு சொல்லி பேட்டி கொடுத்தார் பத்திரிகையாளர் சொன்னார். அடுத்து வேற பிரச்சனை வெளியே வந்து போச்சு. அண்ணன் ஆவினர் உண்மை சத்தியம் பண்ணுவார்களா? அங்க நடந்த உண்மை எல்லாம் உண்மை. ஆனால் இது வெளியில வந்து பேரு கட்டு பேரும் கொங்கு மண்டலம் நாம தான் ஒரு லாபி பண்ணிட்டு இருக்கணுமே, மாட்டிக்கிட்டு சொல்றது சும்மா போய் சொல்றாங்களா? கொங்கு ஆவிநாயத்தினர் அண்ணன் சொன்னது 100 உண்மை. பிரச்சனை வெளியே சொல்லுங்க. விஜயகுமார் அண்ணனுக்கு மனம் இருந்தால் ஏற்றுக்கொள்ள விட்டோம், மனம் ஏற்றுக்கொள்ள. அதாவதுங்க ஒரு இயக்கம்னு வந்து இவர் சொல்றாரு 10 தோல்வி அடைஞ்சிட்டோன்னு சொல்லிட்டு, இப்போ பாராளுமன்ற தேர்தலில் தான் கூட்டணி கிடையாது. அதுக்கு முன்னாடி வரலையும் ஓபிஎஸ் யாரோட இருந்தாரு? எங்களோட அதிமுகவோட இருந்து தானே தேர்தல் தோல்விக்கு அவரும் பொறுப்பு இல்லையா? இருந்தது ஒரு கட்சி வந்து தோற்கம் போகும். என்ன சொல்றாரு, கட்சியை காப்பாற்ற தலைமை வேண்டும் வேண்டும் சொல்லியே தேர்தலில் தோல்வி அடைஞ்சிட்டாங்கன்றாரு. அதாவது கட்சியை காப்பாத்துனது பெரிய விஷயம். கட்சி வந்து நல்லா வலுவா இப்போ இருக்கு ஆயிடுச்சு இன்னைக்கு. அதனாலதான் உற்சாகமா தொண்டர்களை வந்து அம்மா பிறந்தனால கொண்டாடினாங்க. கட்சியை வலுப்படுத்த வேண்டும், கட்சியை வந்து திறம்பட இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் எங்கள் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் கொண்டு வந்துட்டாரு. இன்னைக்கு ஒற்றை தலைமையில ஐயா பொதுச் செயலாளர் தலைமையில கட்சி நல்லா இயங்கி கொண்டே இருக்கிறது. இவர்கள் வந்துட்டு இவர்கள் சொல்றது, அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசைகள், ஆசாபாசங்கள்ல இவருக்கு வந்துட்டு சசிகலா அம்மாவுக்கு நெருக்கம் அதிகம். அதனால சசிகலா அம்மா பொதுச் செயலாளர் அதிமுக ஆயிட்டா இவர் ஏதோ ஒன்று ஆயிடலாமா அப்படின்ற மாதிரி இவருக்கு ஒரு நினைப்பு. சரி, அண்ணனுக்கு என்னன்னா டிடிவி தினகரன் அண்ணன்கிட்ட அதிமுகவில் கோலோச்சி இருந்த காலகட்டம் ஒரு காலகட்டம். அதனால டிடிவி தினகரன் சசிகலா இவங்களுக்கெல்லாம் ஆளாளுக்கு ஆசைப்படுறதுக்கெல்லாம் கிடையாதுங்க. ஒரு இயக்கம் என்றது 2.5 கோடி தொண்டர்களுடைய உழைப்பு. அந்த இயக்கம் வெற்றி பெற்று 32-33 ஆண்டுகள் தமிழ்நாட்டை ஆட்சி செய்த ஒரு இயக்கம். இந்த இயக்கத்தை வெற்றி பெற வைக்க வேண்டியதற்கு எங்கள் பொதுச் செயலாளர் என்னவோ அதை யோசனை செய்து கொண்டு அதுக்காக உழைத்து கொண்டு அதுக்காக தீவிரமா இருக்கிறாரு. இப்படிதான் போய் கொண்டிருக்கிறோம். அதாவது ஒண்ணு இவர்களெல்லாம் சொல்றேன், வளையாமல் நதிகள் இல்லை, வலிக்காமல் வாழ்க்கை இல்லை. இலையுதிர் காலம் என்றொன்று இருந்தால் விரைவில் வசந்த காலம் வந்துவிடும். எடப்பாடியார் 100 முறை வீழ்ந்து விட்டார் என்று இவர்கள் கொக்கரிக்கிறார்கள். அதில் 99 முறை எழுந்து நின்றிருக்கிறார் எடப்பாடியார். இவர்கள் வைக்கின்ற விமர்சனத்துக்கு அத்தனைக்கும் 2026 நடைபெற போகின்ற சட்டமன்ற தேர்தல் மகத்தான வெற்றி பெறும். இவங்க ஒரு இதை சொல்றாங்க, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கடகோடி தொண்டனு கூட திமுகவை எதிர்ப்பது தான் அவனுடைய கொள்கையே. அப்படின்னா சபரீசனை போய் ஓபிஎஸ் இதே வந்துட்டு சேப்பாக்கம் விளையாட்டு மைதானத்துல போய் சந்திச்சது ஓபிஎஸ்ஆ இல்லையா? ஓபிஎஸ்க்கு பதவி போனதுக்கு காரணம், முதல் காரணம் என்ன? அன்று இருந்த எதிர்கட்சி தலைவர் மு.க. ஸ்டாலினை பார்த்து சட்டமன்றத்திற்கு போகும்போது இவர் சிரிச்சார் என்ற காரணத்தினால தானே இதே சசிகலா அம்மா அவருக்கு முதலமைச்சர் பதவி தரவில்லை. உறவு கூட
வச்சிருக்காங்க. சார், இவர் இன்னைக்கு சொல்றாரு. வரைக்கும் கூட்டணி, சார், இவர் இன்னைக்கு சொல்றாரு. வர்த்தக கூட்டணி, சார், ரியல் எஸ்டேட் ஒரு கூட்டணி, நிமிஷம். கன்ஸ்ட்ரக்ஷன் கூட்டணி, சார், தொழில்துறை இருங்க கூட்டணி. சார், இருங்க சார், இவர் சொல்றாரு இது திராவிட மண், இது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திமுகவுக்கு தான் போட்டியா இருக்குமே தவிர இவர் கனவு காண்டு கொண்டு இருக்கிறார். பிஜேபி வந்துடும், திராவிட இயக்கத்தில் அழிக்கணும். திராவிட இயக்கத்தை எந்த கொமனாலும் தமிழ்நாட்டில் அழிக்க முடியாது. பாரதிய ஜனதா கட்சி எந்த விஸ்வரூபம் எடுத்து வந்து அதிமுகவை அதிமுக தொண்டன் விடமாட்டான். அதிமுக உற்சாகமாக உறுதியேற்று களத்திலே வந்து விட்டார். 2020 முன்னேற்ற கழகம் இரட்டை இலை சின்னம் எங்களுடைய புரட்சி தமிழர் ஐயா எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது. சொல்லுங்க வாவின் வஜன் சார், குறுக்கிட்டு பண்ணணும்னு சொல்லிட்டு அதோட சேர்த்து எனக்கு நிறைவான கருத்து சொல்லுங்க. இல்லை சொல்லிடுறேன். நான் நடக்கும் இந்த பாராளுமன்ற தேர்தலில் அண்ணன் எடப்பாடி ஒத்த தலைமையில் தான் போட்டியிட்டார். போட்டியிடுவதற்கு போட்டியில் வெற்றி தோல்வி கூட நீங்கள் சகஜமாக கூட எடுத்துக்கலாம். அண்ணன் சொல்கிறது தோல்வியை பற்றி கவலை இல்லை. ஆனால் வேட்பாளரே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கிடைக்கவில்லை. அக்கா கனிமொழி எதிர்த்து நிற்கிறதுக்கு வேட்பாளர் அங்கே இல்லாதனால சென்னையில் கட்டு போடுற ஒருத்தரை புத்தூர் கட்டு போடுற ஒருத்தரை இட்டு போய் வேட்பாளராக நிறுத்தினாங்க. தீநகர் தொகுதியிலிருந்து இட்டு போய் அதிமுக வந்த சோதனை இது மாதிரி பார்த்துருக்கியா? ரத்த கண்ணீரோட சொல்கிறேன், நான் இதை வேதனையோட சொல்கிறேன், நெஞ்சில் ரத்தத்தோட சொல்கிறேன். அந்த அளவுக்கு வந்து சீனியர்ஸ் இருக்கக்கூடிய தொண்டர்கள் எல்லாம் பின்வாங்கி நிற்கிறாங்கன்னு சொல்றீங்க. கூட்டணி இருக்கும்போது என் மகனுக்கு வேணும்னாரு யாரு? இபிஎஸ் இல்லை, ஓபிஎஸ் இல்லை, இவரு நம்ம கேபி முன்சாமி அண்ணன். ஆமா, கேட்டாரு. அண்ணன் ஜெயக்குமார் அண்ணன் அவர் பையன் ஜெயவர்தன் அவருக்கு வேணும்னாரு. அவருக்கு கொடுத்தாங்க. டெபாசிட் பறிமுதல் போயிருக்கு. தென் சென்னை தொகுதியில், இந்த தொகுதியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தோற்றுவித்து 1972 டெபாசிட் பறிமுதல் இதுதான் முதல் தடவை. வாய் கீழே பேசுறாரு அண்ணன் ஜெயக்குமாருக்கு சொல்றேன். டெபாசிட் இருந்திருக்கிறார் முன்னாள் அமைச்சரின் மகன். ஒன்று. ரெண்டாவது 7 தொகுதியில டெபாசிட் போயிருக்கு. ஜெயக்குமார் மட்டும் இல்லை, அது இல்லாமல் 6 தொகுதி, 7 நாடாளுமன்ற தொகுதி டெபாசிட்னா ஏறத்தாழ 42 சட்டமன்ற தொகுதி போயிடுச்சு டெபாசிட். இதுல அதிமுக 1 தொகுதி 2 தொகுதி இல்லை, 42 வரலாற்றிலே கிடையாது. இது மாதிரி அதிமுக 42 தொகுதி டெபாசிட் இழந்திருக்கிறோம். அதுக்கப்புறம் 76 தொகுதியில் 3வது இடம், 76 தொகுதியில் 13 தொகுதியில் நாடாளுமன்ற தொகுதியில் 3வது இடம். ஒரு தொகுதிக்கு 6 தொகுதி, 6 சட்டமன்ற தொகுதி, அந்த கணக்கு போட்டா 76 தொகுதி, 13. ஆமா, மொத்தம் இது ஒரு 76, அது ஒரு 42, 118 சட்டமன்ற தொகுதியில அதிமுக காணாம போயிருக்கு. எப்படி? இவர் சொல்றாரு கட்சி பிஜேபி இந்த 76 தொகுதியில 2வது இடத்தை தக்க வச்சிருக்கு. 13 நாடாளுமன்ற தொகுதியில். அப்படி அந்த கணக்கிட்டீங்கன்னா 76 சட்டமன்ற தொகுதியை கைப்பற்றிருக்கு. அந்த வியூகம் பாத்தீங்க அப்படின்னா அங்க வந்து டிடிவி தினகரன் இருக்கிறாரு, ஓபிஎஸ் இருக்கிறாரு, பாமக இருக்கிறாங்க. சோ பிஜேபி அதிமுக தொண்டனும் இருக்கிறான். வாக்கு மாத்தி விழுந்திருக்குன்னு சொல்றீங்க. ஆமா, அதனாலதான் 2 லட்சம் ஓட்டுக்கு மேல வாங்கினார் அண்ணன் டிடிவி சார். அங்க அதே போல ஓபிஎஸ் 3,45,000 ஓட்டு வாங்கியிருக்காரு. அதிமுக 1.25 லட்சம் 1 லட்சம் பேர் தாண்டல. அப்போ அதிமுக தொண்ட அதிமுக ஓட்டு போடல. இது மாதிரி ஒரு சூழ்நிலை எப்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உருவாகிருக்கா? இது யாரால? நீங்க தான் சொல்லணும். அண்ணன் எடப்பாடி யாரால? சரி, இப்ப அவர் என்ன பண்ணணும்? அவர் என்ன பண்ணணும்? நீ 2 படி இறங்கி வா. அண்ணன் ஓபிஎஸ் 4 படி ஏறி வா. தியாகத்தலை சின்னம்மா ஒண்ணு அரசியல் பண்ணு, இல்ல அரசியல் பண்றவங்களுக்கு வழி விட்டுட்டு ஜாலியம்மா மாதிரி ஒதுங்கி இருந்தான்னு கேக்குறோம் நாங்க அவங்கள. ஓகே ஓகே, நன்றி நன்றி. நிறைவான கருத்துக்கு நன்றி. உங்களுடைய நிறைவான கருத்து. அதாவது அண்ணன் வந்துட்டு பாராளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல் என்பது வேறு, பாராளுமன்ற தேர்தல் கதையை வச்சு சொல்றாரு. இருந்தாலும் இந்த பாகிஸ்தான் மக்கள் வந்து ஓட்டு அதுல பாரதிய ஜனதா சட்டமன்ற தொகுதியில கூட அதிக எனக்கு நிறைவான கருத்து. ஓட்டு போடுறது தமிழ்நாடு மக்கள் தானே ஓட்டு போட்டாங்க. அதுல அதிமுக தொண்டர்கள் அதிமுக ஓட்டு போடல. அதான் நான் சொல்றேன் கேளுங்க. பாராளுமன்ற தேர்தலுங்க உன்னுடைய ஒத்த தலைமையை அதிமுக தன்னை புறக்கணிச்சிருக்கானா இல்லையா? சரி, ஓகே ஓகே ஓகே, சொல்லுங்க. நிகழ்ச்சி நிறைய பண்ணணும். அதாவது இவர்கள் சொல்ற கணக்கு யாரும் நீக்கப்பட்டவர்கள் தான். புரட்சி தமிழர் ஐயா புரட்சி தமிழர் எடப்பாடியாருடைய தலைமையில் ஒற்றை தலைமையிலே வெற்றி தேர்தலை சந்திப்போம், வெற்றி பெறுவோம். மகத்தான மக்களுடைய ஆதரவு, எங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆரம்பித்த இந்த இயக்கம், அவர் கண்டெடுத்த இரட்டை இலை சின்னம் மகத்தான வெற்றியை பெற்று ஆட்சியை பிடிக்கும்.
அண்ணன் வந்து இப்போ ட்ரெயின் டிக்கெட்டு புக் பண்ணிக்க சொல்லுங்க. இன்னும் 10 நாள்ல டெல்லியில போய் அண்ணனை வந்து திகார் செயல்ல மனு போட்டு பார்க்க சொல்லுங்க. சரி, அது பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்க்கலாம். திரு ராமன் இல்ல, டிக்கெட் இப்பயே புக் பண்ணிடுங்க. முன்பதிவு ரெடியா வந்துங்க. அண்ணன் உங்க தலைவர் புரட்சி தமிழரை பார்க்கறதுக்கு ரெடியா இன்னைக்கே முன்பதிவு போட்டுங்க. சரி, அது நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். திரு ராமன், உங்களுடைய கருத்து நிகழ்ச்சி நிறைவான சார், கருத்து. தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற ஆண்ட 2 திராவிட கட்சிகளும் மக்களை தந்திரமாக ஏமாற்றி ஆட்சியில் தக்க வைக்கக்கூடியவர்கள். இவர்கள் திராவிடம் என்ற வார்த்தையை பேசி மக்களை எந்த வழியில ஏமாற்றிக் கொள்ள வேண்டும். இவருடைய பொய்யான நிலைப்பாட்டுக்கும் பிராந்திய கட்சிகளுக்கான ஒரு நிலைப்பாட்டிற்கும் பாஜக இவர்களை போல் மீன் பிடிக்க முடியாது. பாஜக தேசியத்தை நம்புகிறது, இவர்கள் திராவிடத்தை நம்புகிறார்கள். திராவிடம் வந்து பொய்யான ஒளிவழி கும்படி போட்டி தாண்டி தெரியாத தலைவர்கள் தேச தலைவர்கள் தமிழக தலைவர்கள் ஏமாற்றி போகிறார்கள். எடப்பாடிக்கு 27 ஆண்டுகளுக்கு பிறகு டெல்லி மாநிலத்தை எப்படி பாஜக தக்க வைத்ததோ அதே போல் பாருங்கள். கண்டிப்பாக 2026 தேசிய ஆட்சி மலரும். தேசிய கட்சி தாமரை மலர்ந்து தாமரை எப்படி மலர்ந்ததோ தேசியத்தில் எப்படி மலர்ந்ததோ தமிழகத்திலும் தாமரை மலரும். 2024 இதே ஆளுநர் இருப்பார், இதே அண்ணாமலை அவர்கள் இருப்பார். நீங்களும் பார்க்கதான் போகிறீர்கள். பாருங்கள், எடப்பாடி பழனிசாமியுடைய முகத்திரை கிளியும். நன்றி. நிகழ்ச்சியிலிருந்து கருத்துக்களை பதிவு செய்த திரு ராமன் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். திரு விஜயகுமார் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். திரு ஆவின் வைத்தியநாதன் உங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டுமின்றி இணைமொழியாக கலந்து கொண்ட டாக்டர் சிங்கத்தமிழச்சி தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அவர் தன்னுடைய கருத்தை எடுத்து வைக்க முடியவில்லை. எனவே அவருக்கும் நாங்கள் நன்றிகளை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். நேர்களே, மீண்டும் நாளை மற்றொரு தலைப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் நண்பர்களே, மக்களே.